Hi friends, welcome to our channel. Let's know it. நாம இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல தேங்காய் சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த சட்னி பண்றதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பீசஸா கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு எடுக்கிறதனுடைய பாதி அளவில் உளுந்தப்பருப்பு எடுத்துக்கணும். 7 to 8 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, உப்பு தேவையான அளவு, மல்லிக்கீரை 1 கைப்பிடி அளவுக்கு, பச்சை மிளகாய் 2. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயோடைய அளவு கூட்ட இல்லைன்னா குறைக்க சேர்த்துக்கலாம். 1 சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, 3 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். லாஸ்ட்டாக இந்த சட்னிக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் 2, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இந்த சட்னி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டோம். வாங்க இப்போ இது சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துட்டு அந்த பேன் நல்லா ஹீட் ஆனதுமே அதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுமே அதில் நாம் வச்சுருக்க கடலைப்பருப்பு 3 ஸ்பூனை சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் அதை வறுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாற ஆரம்பித்த உடனே அதில் நாம் வச்சுருக்க உளுந்தப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் கலர் ஆன அப்புறமா நீங்கள் உளுந்தப்பருப்பு சேர்த்தீங்கன்னா உங்கள் கடலைப்பருப்பு தீஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. இல்லைன்னா உங்களோட உளுந்தம்பருப்பு சரியாக வேகாமல் கூட இருக்கலாம். அதனால் கடலைப்பருப்பு கலர் மாற ஆரம்பித்த உடனே அதில் நம்ம வச்சுருக்க உளுந்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2 சேர்ந்து ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகி வரும்போது இதில் நாம வச்சிருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இது நல்லா செவந்து வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்றது முன்னாடி நாம எடுத்து வச்சிருக்கிற 1 டீஸ்பூன் மிளகையும் இதுல சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல நாம துருவி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். அது கூடவே நாம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, மல்லிக்கீரை இதெல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது கூடவே நாம வறுத்து வச்சிருக்க மிக்சரையும் சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். நீங்கள் புளி பேஸ்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாத்தையுமே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேவைக்கு தக்கன தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைச்சிட வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இந்த சட்னியை அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான தாளிப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே நாம் எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு இவ்வளவும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்த உடனே அது கூடவே நாம வச்சிருக்க காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட தாளிப்பு ரெடியா இருக்கு. இதை நம்மளோட சட்னி மேல சேர்த்துடலாம் வாங்க. நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி தோசை, இட்லிக்கெல்லாம் சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும். இந்த சட்னியை நீங்க முதல்ல பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சர்வ் பண்றதுக்கு ஒரு 30 நிமிஷம் முன்னாடி நீங்க ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. சர்வ் பண்றதுக்கு முன்னாடி தாளிச்சு அதுல சேர்த்துக்கோங்க. கரெக்டா இருக்கும். நாம இதுல குக் பண்ணாம தேங்காய் பச்சையாவே சேர்த்திருக்கோம். அதனால இது சீக்கிரமா வீணாகி போறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால நீங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 மணி நேரத்துக்குள்ள அந்த சட்னி காலியாகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்ல நான் சொன்ன மாதிரி முதல்ல ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ற முன்னாடி தாளிச்சு சேர்த்துக்கிட்டா கரெக்டா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. நம்மளோட சேனலில் ரெகுலராக குக்கிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன்.
குக்கிங் வீடியோஸோட பிளேலிஸ்ட் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே நம்மளோட சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. சீக்கிரமாகவே இன்னொரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.